மீண்டும் அரியணை ஏறும் தேவனிவன். வீரன். அத்தியாயம் 139. ஆத்ம போர். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையும் முழுக்க கற்பனை கதை மட்டுமே. அந்த பனிக்குகையின் அமைதி சுக்கு நூறாக உடைந்தது. ஒரு யுகத்தின் கோபம் அத்தனையையும் தன் கண்களில் தேக்கிக் கொண்டு யாழி ஆதித்யாவின் முன்னால் ஒரு மலை போல நின்றது. அதன் உருவம் சாதாரணமானதல்ல. பிரபஞ்சத்தின் ஆதிசக்திகளில் ஒன்று சீற்றம் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அதன் தோற்றம். யாழி தனது மாபெரும் வாயை பிளந்தது. அது ஆதித்யாவை அப்படியே விழுங்கிவிடப் போவது போல தோன்றியது. அந்த வாயிலிருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று காலத்தின் நச்சு வாயுக்கள் உலகிற்குள் நுழைவதைப் போன்ற ஒரு பயங்கரமான காட்சியை அங்கே உருவாக்கியது. அந்த இடமே மரணத்தின் வாசனையை நுகர்ந்தது. அதை பார்த்த டிராகன் பீஸ்ட் அலறியது. அதன் குரலில் இதுவரை இல்லாத ஒரு நடுக்கம் இருந்தது. யாழி, என்ன செய்கிறாய்? நீ உன் அறிவுக்கு என்ன ஆனது? வேண்டாம், நிறுத்து. ஆதித்யாவை ஒன்றும் செய்துவிடாதே. அவன் நமது நம்பிக்கை. அவனை சிதைத்து விடாதே என்று குகை அதிரக் கத்தியது. மறுபுறம் அந்த பிசாசு கிழவியின் மாந்திரிக பிடியிலிருந்து பாதி விடுபட்டு பாதி சுயநினைவில் இருந்த ஆதித்யா மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் காயங்கள். இரத்தம் சொட்ட சொட்ட மூச்சிறைக்க அந்த பயங்கரமான யாழியை பார்த்தான். அவனது கண்கள் நிலைகுத்தி போனது. யாழி, என்ன செய்கிறாய்? ஏன் இப்படி பார்க்கிறாய்? என்னை என்ன செய்ய போகிறாய் என்று மிக மெல்லிய குரலில் அதிர்ச்சியுடன் கேட்டான். ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளிழுக்கும் போதும் அவனது நெஞ்சுக்கூடு பிளப்பது போன்ற வலி அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் யாழி எதற்கும் செவிசாய்க்கவில்லை. டிராகன் பீஸ்டின் பதற்றமோ ஆதித்யாவின் மரணத் தவிப்போ அதன் காதுகளில் விழவில்லை. அது தன் இலக்கில் உறுதியாக இருந்தது. யாழி தனது வயிற்றை நோக்கி ஒரு மாபெரும் காற்றை உள்ளே இழுத்தது. அது ஒரு ராட்சச சுழற்காற்றைப் போல அதன் வயிற்றுக்குள் சுருண்டது. அடுத்த நொடி ஒரு ரிங் போன்ற அதிரும் ஒலியுடன் கூடிய மாபெரும் கர்ஜனையை ஆதித்யாவின் தலைக்கு நேராக இறக்கியது. அந்த சத்தம் பனிக்குகையின் சுவர்களை பிளந்தது. அதே தருணத்தில் குகைக்கு வெளியே ஒரு மகா அதிசயம் நிகழ்ந்தது. எவராலும் வெல்ல முடியாத, எதற்கும் கட்டுப்படாத அந்த பிரபஞ்ச அழிப்பான் மற்றும் கடவுளை கொல்லும் ஆயுதம் ஆகிய அந்த இரு மகா சக்திகளும் ஒன்றாக சீறின. அவை குகையின் மேலே இருந்த பாறை சுவர்களை தூள் தூளாக்கிக் கொண்டு விண்ணை நோக்கி பாய்ந்தன. என்ன நடக்கிறது இங்கே? இந்த ஆயுதங்கள் ஏன் இப்படி சீறுகின்றன என்று புரியாமல் டிராகன் பீஸ்ட் திகைத்து நின்றது. அப்போது யாழியின் பிளந்த வாயிலிருந்து ஒரு விசேஷமான தங்க நிற ஒலி வெளிப்பட்டது. அது வெறும் சத்தமல்ல, ஒரு புனிதமான ஆற்றல். அந்த தங்க நிற அலைகள் ஆதித்யாவின் உடல் மீது பாய்ந்தன. அது ஒரு மாய கயிறு போல அவனை சுற்றி வளைத்து நகர முடியாதபடி இறுக்கி கட்டியது. தாங்க முடியவில்லையே, நிறுத்து யாழி என்று ஆதித்யா அலறினான். இதுவரை அந்த பிசாசு கிழவி கொடுத்த வலிகளை விடவும் இந்த தங்க நிற ஒலியின் அழுத்தம் அவனுக்கு நரக வேதனையை கொடுத்தது. அவன் எலும்புகள் நொறுங்குவது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வலிக்கு பின்னால் ஒரு மகா ரகசியம் இருந்தது. ஆதித்யாவின் உடலில் இருந்த வெளிப்படையான தீய சக்திகளை இதுவரையில் அழித்து வந்த யாழிக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் அந்த பிசாசு கிழவி மிக ஆழமாக தன் வேர்களை பரப்பியிருந்தாள். சாதாரண மந்திரங்களால் அவளை அங்கிருந்து அகற்ற முடியாது. அதற்காகவே யாழி ஒரு மாபெரும் தியாகத்தை செய்ய துணிந்தது. தான் பல யுகங்களாக தவமிருந்து சேமித்து வைத்திருந்த தன் ஆன்மாவின் ஒரு பகுதியான அந்த புனித சக்திகளை அத்தனையும் ஒன்றாக திரட்டியது. அந்த புனித ஆற்றல் ஒரு மின்னல் பிழம்பாக மாறி ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் பாய்ந்தது.
இருளின் பிடியிலிருந்த ஆதித்யாவின் ஆன்மாவை மீட்டெடுக்க ஒளியின் பெரும் போர் இங்கு தொடங்கியது. யாழி இப்போது எடுத்துள்ள முடிவு ஒரு இருபுறம் கூர்மையுள்ள கத்தி போன்றது. இது ஆதித்யாவின் உயிரை காக்கலாம் அல்லது அவனது ஆன்மாவையே சிதைக்கலாம். ஆனால் யாழிக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்போது மட்டும் ஆதித்யாவை தான் கைவிட்டால் அவன் மீண்டும் ஆதித்யாவாக எழமாட்டான். மாறாக அந்த பிசாசு கிழவியின் ஒரு கொடூரமான கருவியாக, முழுமையான தீய சக்தியின் உருவமாக மாறிவிடுவான் என்று யாழி அஞ்சியது. எதிர்காலத்தில் இதனால் எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, என் இனம் அழிந்தாலும் சரி, ஆதித்யா மீள வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் அது தன் சக்தியை திரட்டியது. யாழியின் இந்த விபரீதமான முடிவைக் கண்ட டிராகன் பீஸ்ட் உறைந்து போய் நின்றது. அதன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. யாழி, நிறுத்து! நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? உன் உயிரையே பணயம் வைக்கிறாயே. இதன் விளைவாக ஆதித்யாவின் உடலும் ஆத்மாவும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளாகும். இது அவனுக்கு பெரும் ஆபத்தாக முடியும் என்று குகையே அதிரும் வண்ணம் கத்தியது. ஆனால் யாழியோ, இப்போது ஆபத்தைப் பற்றி சிந்தித்தால் ஆதித்யாவே மிஞ்சமாட்டான் என்பது போல ஒரு தீர்க்கமான பார்வையுடன் தன் வேலையை தொடர்ந்தது. அதன் பிளந்த வாயிலிருந்து அந்த மெல்லிய, அதே சமயம் அதீத வல்லமை கொண்ட தங்க நிற புனித சக்தி ஒரு அருவியைப் போல ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் பாயத் தொடங்கியது. அதே சமயம் குகைக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நிகழ்ந்தது. விண்ணில் சீறிப்பாய்ந்த அந்த பிரபஞ்ச அழிப்பான் மற்றும் கடவுளை கொல்லும் ஆயுதம் இரண்டும் விசித்திரமான முறையில் இணைந்து செயல்பட்டன. அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு மின்னல் போன்ற பிணைப்பு உருவானது. அந்த இரு ஆயுதங்களும் ஆதித்யாவும் யாழியும் இருந்த அந்த பகுதியைச் சுற்றி ஒரு மாபெரும் மாய மந்திர கவசத்தை உருவாக்கின. அந்த கவசம் சாதாரணமானதல்ல, அது காலத்தையும் இடத்தையும் துண்டிக்கக்கூடியது. பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட அந்த இரு ஆயுதங்களும் அந்த இடத்தை மொத்த பிரபஞ்சத்திலிருந்தும் பிரித்து ஒரு தனி உலகமாக மாற்றின. அங்கே என்ன நடந்தாலும் பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சக்தியும் அதை அறிய முடியாது. யாரும் உள்ளே நுழையவும் முடியாது. அவர்கள் இருந்த அந்த பகுதி ஒரு வெற்றிடமாக மாறியது. ஆனால் ஆதித்யாவின் ஆத்ம உலகிற்குள் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. அங்கே சதுரன் அந்த பிசாசு கிழவியுடன் ஒரு வாழ்வாசாவா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தான். குகையின் இருண்ட மூலைகளில் மோதிக்கொண்ட அவர்களது ஆயுதங்களின் சத்தம் இடி முழக்கத்தைப் போல கேட்டது. சதுரனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. இன்றுடன் உன் ஆட்டம் முடிந்தது கிழவியே, உன்னை துண்டு துண்டாக வெட்டி சாய்ப்பேன் என்று கர்ஜித்தபடி சதுரன் ஆக்ரோஷமாக தாக்கினான். அவனது ஒரே நோக்கம் அந்த பிசாசை வீழ்த்திவிட்டு சுமித்திரையை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கும் அந்த மர்ம பெட்டியிலிருந்து சுமித்திரையை மீட்பதுதான். சுமித்திரை, இதோ வந்துவிட்டேன், பயப்படாதே என்று அவன் மனதிற்குள் உருகினான். ஆனால் அந்த கிழவியோ சாமானியமானவள் அல்ல. சதுரனின் ஒவ்வொரு அடியையும் மிக லாவகமாக தடுத்தாள். அவள் தன் கையில் ஒரு விசித்திரமான கத்தியை வைத்திருந்தாள். அதுவே அவளது அத்தனை மந்திர சக்திகளுக்கும் ஊற்றாக இருந்தது. சதுரன் அந்த தாயத்தை பார்த்துவிட்டால் அதை தகர்த்து விடுவான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். முட்டாளே, உன்னை நெருங்க உன்னால் முடியாது. இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் எனக்கு அடிமை என்று விகாரமாக சிரித்தபடி சதுரனை சுமித்திரை மற்றும் பெட்டிக்கு அருகில் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தாள். இருவருக்கும் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியபோது யாழியின் புனித ஆற்றல் ஒரு மாபெரும் மேகக்கூட்டம் போல ஆத்ம உலகிற்குள் இறங்கத் தொடங்கியது. அந்த புனித ஒளியின் வீச்சில் ஆத்ம உலகமே அதிரத் தொடங்கியது. சதுரனும் கிழவியும் ஒரு கணம் போரை நிறுத்திவிட்டு மேலே பார்த்தனர். அங்கே யாரும் எதிர்பாராத வகையில் அந்த ஆன்மீக உலகத்தின் வானத்தில் ஒரு விசித்திரமான காட்சி தோன்றியது. அதுவரை இருளாக இருந்த வானம் இதுவரை எவரும் கண்டிராத வண்ணங்களில் ஜொலிக்கத் தொடங்கியது. வரப்போகும் பெரும் மாற்றத்திற்கு அது ஒரு எச்சரிக்கையா அல்லது ஆரம்பமா?
ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகம் அதுவரை ஒரு விசித்திரமான அமைதியில் இருந்தது. அங்கே சூரியன் என்று ஒன்று கிடையாது. எப்பொழுதும் ஒருவித வெண்மையான மங்கலான வானமே அங்கு நிலவும். ஆனால் அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு திடீரென வானம் இரத்த சிவப்பாக மாறத் தொடங்கியது. செந்நிற மேகங்கள் அலை அலையாக திரண்டு வந்தன. அதை பார்த்த அந்த பிசாசு கிழவியின் முகத்தில் ஒரு விகாரமான புன்னகை அரும்பியது. அவள் கைகளை விரித்து அந்த செந்நிற வானத்தை பார்த்து பூரிப்படைந்தாள். ஆஹா, என் சக்தி ஆதித்யாவின் ஆன்மாவை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது. இதோ அவனது ஆத்ம உலகம் இருளின் பிடிக்குள் வந்துவிட்டது என்று மார்தட்டினாள். ஆனால் அவளது எண்ணம் எவ்வளவு தவறானது என்பது அடுத்த சில நொடிக்கணங்களில் புரியப் போகிறது என்று அவள் உணரவில்லை. அவள் எண்ணி முடிக்கும் அடுத்த நொடியில் வானம் பிளந்தது. அந்த சவப்பெட்டிக்கும் சுமுத்திரைக்கும் இடையில் ஒரு மாபெரும் மின்னல் வெட்டுவது போன்ற வெடிச்சத்தம் கேட்டது. வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற ஒளிக்கீற்று வந்து ஆத்ம உலக தரையில் மோதியது. அது மோதிய வேகத்தில் அந்த புனிதமான ரிங்கார ஒலி உலகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் எதிரொலித்தது. அது ஒரு தெய்வீக கர்ஜனை போல இருந்தது. அந்த பேரதிர்வை சற்றும் எதிர்பார்க்காத சதுரன், பிசாசு கிழவி, சுமித்திரை ஆகிய மூவரும் வெவ்வேறு திசைகளில் பந்துகளைப் போல தூக்கி எறியப்பட்டனர். சுமித்திரை காற்றில் சுழன்று வந்து பலமாக தரையில் விழுந்தாள். அந்த மர்ம சவப்பெட்டி உருண்டு சென்று ஒரு மூலையில் மோதி நின்றது. ஆன்மீக ஆத்ம உருவமாக இருந்த சதுரனுக்கு தீக்காயங்களைப் போன்ற ஒரு வலி ஏற்பட்டது. என்ன இது? ஒரு ஆத்ம உருவத்திற்கு இவ்வளவு வலியா என்று கதறியபடி எழுந்தான். சதுரன் திகைப்புடன் அந்த தங்க நிற ஒளியை பார்த்தான். இது எப்படி சாத்தியம்? இது புனித ஒளி அல்லவா? தூய்மையான ஆன்மீக சக்தி எப்படி ஒரு மனித உடலுக்குள் இவ்வளவு வீரியமாக இறங்க முடியும்? இது எவராலும் செய்ய முடியாத காரியமாயிற்றே என்று அவன் பயத்துடன் முணுமுணுத்தான். அதே சமயம் குகையின் மூலையில் மயங்கிக் கிடந்த வள்ளியின் உடலிலிருந்து ஒரு பயங்கரமான ஓலம் கேட்டது. அது பிசாசு கிழவியின் குரல். அந்த தங்க நிற ஒளியின் ஒவ்வொரு துளியும் அவள் மீது நெருப்பாக பாய்ந்தது. என்னை விட்டுவிடு, எரிக்காதே, என்னை கொன்றுவிடாதே, எரியுது, எல்லாம் எரியுது என்று கத்தினாள். வள்ளியின் உடலிலிருந்து ஒரு கருநிற புகை விகாரமாக வெளியேறியது. ஆதித்யாவின் உடலில் மின்னிக் கொண்டிருந்த அந்த புனித சக்தியை தாங்க முடியாமல் அந்த கருப்பு புகை கருகி சாம்பலாக தொடங்கியது. அவள் இத்தனை நாள் எதை வைத்து ஆதித்யாவை கட்டுப்படுத்தினாளோ அந்த பதக்கம் காற்றில் கரைந்து மறைந்தது. அந்த பிசாசு கிழவியின் அதிகாரம் ஒரு நொடியில் சாம்பலாக்கப்பட்டது. ஆனால் அந்த புனித போரின் விளைவு பயங்கரமானதாக இருந்தது. ஆதித்யாவின் ஆத்ம உலகம் இதுவரை இல்லாத அளவுக்கு பலவீனமடைந்தது. எங்கும் வெடிப்புகள், இடிபாடுகள் என அந்த உலகமே சிதைந்து போவது போல தோன்றியது. அதன் மையப்புள்ளியான ஆதித்யா தன் முழு கட்டுப்பாட்டையும் இழந்து ஒரு சருகை போல மயங்கி தரையில் விழுந்தான். தன் சக்தியை துளிகூட மிச்சம் வைக்காமல் ஆதித்யாவின் ஆத்ம உலகிற்குள் பாய்ச்சிய அந்த பிரம்மாண்டமான யாழி மெல்ல மெல்ல தன் உருவத்தை இழந்தது. அதன் ஆஜானுபாகுவான மலை போன்ற உருவம் மறைந்து சக்தி அனைத்தும் தீர்ந்த நிலையில் மீண்டும் ஒரு சிறிய பலவீனமான உருவமாக மாறியது. ஒரு மகா தியாகத்தின் சாட்சியாக யாழி அங்கே சோர்ந்து தன் முழு ஆற்றலையும் ஆதித்யாவின் ஆன்மாவை மீட்க தாரவார்த்து விட்டிருந்தது. அடுத்த கணம் அதன் கண்கள் மெல்ல செருகின. உணர்விழந்த நிலையில் அந்த சிறிய உருவம் அப்படியே ஆதித்யாவின் மார்பின் மீதே சாய்ந்து விழுந்தது. தூரத்தே இரத்த காயங்களுடன் எழக்கூட திராணி இல்லாமல் படுத்திருந்த டிராகன் பீஸ்ட் இந்த காட்சியைக் கண்டு பதறியது. யாழி, ஆதித்யா, என்ன ஆனது உங்களுக்கு என்று அதன் உள்ளம் கதறியது. தட்டுத்தடுமாறி எழுந்த டிராகன் பீஸ்ட் தன் மாபெரும் உருவத்தை சட்டென்று மாற்றியது. சில நொடிகளில் ஒரு 15 வயது சிறுமியின் உருவம் கொண்டு தன் காயங்களையும் பொருட்படுத்தாமல் ஆதித்யாவை நோக்கி ஓடி வந்தது. அதே சமயம் வானத்தில் இவர்களை காத்து நின்ற அந்த 2 மகா ஆயுதங்களும் மாயமாய் மறைந்தன. அவை மீண்டும் ஆதித்யாவின் ஆத்ம உலகிற்குள் செல்லவில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மர்ம புள்ளியில் கரைந்து போனன.
டிராகன் பீஸ்டுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த தருணத்திற்கு எதற்காக யாழி இவ்வளவு ஆபத்தான புனித ஒலியை பயன்படுத்தியது? இந்த ஆற்றலின் வீச்சு மட்டும் வெளியே தெரிந்தால் உலகமே இந்த பனிக்குகையை தேடி வருமே என்று அது அஞ்சியது. டிராகன் பீஸ்ட் அஞ்சிய போலவே அந்த புனித ஒலியின் அதிர்வு பிரபஞ்சத்தின் ஒரு இருண்ட மூலையை தட்டி எழுப்பியது.